உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்னிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாக லங்காம் நமாமிதம் பிராஞ்சலி ராஞ்சனேயம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஆஞ்சநேயருடைய பெருமை சொல்ல வந்தவை. எங்கெல்லாம் ராமநாமம் இசைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் உள்ளார். அந்த சுவாமி வடை மாலை, வெத்தலை மாலை, ஏலக்காய் மாலை என்று பலவிதமாக அடியார்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார். உலகில் பொதுவாய் ஹனுமத் ஜெயந்தி மார்கழி மாதத்து மூல நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படுகிறது. அன்னைக்கு தான் உலகம் எவ்வளவு கோலாகலப்படுகிறது. அஞ்சனாதேவிக்கும் கேசரிக்கும் இந்த சிறந்த பண்டிதர் ராமதாசர் ராமதூதர் பிறந்த நாள் அன்றுதான். அதே போல நாம் தற்போது சேவித்துக் கொண்டிருக்கும் சுமை தாங்கி ராமர் சந்நிதி சென்னையில் தங்கசாலை தெருவில் உள்ளது. இங்கிருக்கும் ஆஞ்சநேயர் தன்னுடைய ஜெயந்தி அன்று, அதாவது மூல நட்சத்திரத்தன்று ஆண்டுதோறும் அற்புதமான திருக்கோலம் சாத்திக் கொள்ளுகிறார். 18,000 வடைகளால் ஆன மாலை, அதை பெரும் மாலையாக சாத்திக் கொள்ளுகிறார். ஒரு தேர் வடிவிலேயே அலங்காரம் செய்யப்படுகிறது. அந்த பக்த ஆஞ்சநேயரைத்தான் தற்போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயந்தி அன்று தேர் வடிவத்தில் மாலை, இப்போது சேவித்தால் பக்த ஆஞ்சநேயராய் நாம் அனைவருக்கும் பக்தியை மூட்டி கொண்டே எழுந்துருளி உள்ளார். ராமரோட கூட எழுந்துருளி இருப்பவர் ஸ்ரீ ராம ஆஞ்சநேயர். இவர் தனி சன்னிதானத்தில் தனியாக எழுந்துருளி உள்ளார். அவரை தரிசித்துக் கொண்டோம். பக்கத்திலேயே ராமானுஜர் எழுந்துருளி உள்ளார். கையில் திருதண்டத்தை பற்றி கொண்டு நெற்றியில் திருநாமம் துலங்க அமர்ந்த திருக்கோலத்தில் அடியார்களுக்கெல்லாம் உபதேசிக்க துடிக்கும் தன்னுடைய அதரம் உதடுகளோடே ராமானுஜருடைய அற்புதமான சேவை. இவரோ சுமை தாங்கி ராமன். உண்மையில் சுமையை தாங்குகிறோம்னு நினைப்பிருக்குமா? அந்த எண்ணமே பகவானுக்கு கிடையாது. நம் அனைவருக்கும் எத்தனையோ நல்லது செய்கிறார். ஆனால் செய்தோங்கிற எண்ணமில்லாமல் செய்வார். தனக்கு பிரயோஜனம் அடைந்தா போலே செய்வார். ஒரு குழந்தை தாயை நோக்கி எனக்கு பசிக்கிறது பாலூட்டு என்று கேட்டதற்காகவா தாய் பாலூட்டுகிறாள்? அல்ல, தன் குழந்தை தான் ஊட்ட வேண்டும்ங்கிற ஆசையோடு செய்கிறாள். சரி, குழந்தை கேட்டிருக்க வேண்டாம். ஆனால் பாலை குடித்த பிற்பாடு பால் கொடுத்தாயே தாயே நன்றி என்று குழந்தை கூறுமோ? அதுவும் கூறுவதில்லை. அப்ப பாலை வேணும்னு கேட்பதும் இல்லை, பாலை பெற்றதற்கு நன்றி சொல்லுவதும் இல்லை. தாயும் இவள் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஊட்டுவதில்லை, ஊட்டின பிற்பாடு நன்றி கிட்டுமென்னு எதிர்பார்ப்பதும் இல்லை. அப்ப ஒரு தாய் தன் விருப்பத்துக்காகவே பாலூட்டுகிறாள். தான் ஆசையாக தன் குழந்தைக்கு தான் செய்ய வேண்டும், அதை சுமையாக நினைப்பதில்லை. அதே போலத்தான் ராமனும் நம் அனைவரையும் தாங்குகிறார். அந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் சேர்த்து தன்னிடத்தில் தாங்கியவர் தான் ஆஞ்சநேய சுவாமி. அதனால எல்லாரையும் தாங்குபவன் ராமன், ராமனையே தாங்கிக் கொண்டிருப்பவர் ஆஞ்சநேயர். இந்த உயர்ந்த கருத்துக்களை நமக்கு எடுத்து சொன்னவர்தான் பகவத் ராமானுஜர். இவர்கள் அனைவரையும் தங்கசாலை தெருவில் இருக்கும் சுமை தாங்கி ராமரிடத்தே சன்னிதானத்தே சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். இவர்கள் அனுகிரகத்தோடு இனி சுந்தரகாண்டத்தின் அடுத்த சர்க்கத்தை அடைவோம். ஆஞ்சநேயர் குழம்பியிருந்தார். நாம் வைத்த நெருப்பு ஒருவேளை சீதையும் சேர்த்தழித்திருக்குமோ, அசோகவனத்தையும் எரித்திருக்குமோ என்று நினைத்தார். ஆனால் அப்படி நடைபெறவில்லை. இப்ப கீழே ஒரு ஸ்லோகம், தியான ஸ்லோகம் விண்ணப்பம் செய்தேன். உல்லங்கிய சிந்தோஹோ சலிலம் சலீலம் யசோகவன்னிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய. யார் ஒருத்தர் பெரும் கடலை தாண்டினாரோ, சீதையனுடைய துன்பமாகிற நெருப்பு, அவள் பெருமூச்சு விடுகிறாள். வெப்பக்காற்றோட மூச்சு விடுகிறாள். அவள் பிரிவு, ராமனை விட்டு பிரிந்திருக்கிறாள். அந்த பிரிவு காதல் துயரமே நெருப்பு. அந்த நெருப்பை கொண்டு வந்துதான் லங்கையை சுட்டார். உலக நெருப்பை கொண்டு வந்தவர் சுடவில்லை. சீதை எவ்வளவு துயரப்பட்டிருப்பாள். வெந்நீர் போல கண்ணீரை சிந்தி இருப்பாள். அந்த வெப்பத்தையே எடுத்து வந்தார்.
ஆதாய தேனைவ ததாக லங்காம். அந்த நெருப்பை கொண்டு வந்தே லங்கை எரித்து விட்டார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை வணங்குகிறேன் என்னந்த ஸ்லோகம் கூறுகிறது. நல்ல வேளை இவர் வருத்தப்படும்படி ஏதும் நடக்கவில்லை. அங்கு சீதை ஜாகிரதையாகத்தான் இருந்தாள். இதை யார் பேசிக்கொண்டார்கள்? ஆகாசத்தில் பேசிக்கொண்டு போன சாரணர்கள். அவர்கள்லாம் சொல்லிக்கிறார், என்ன ஆச்சரியம், அஹோகலு கிருதங்கர்ம துர்விகாகம் ஹனுமதா அக்னிம் விசிருஜதா தீக்ஷ்ணம் பீமம் ராட்சச சத்மனி ஜனலோலாஹலாத்மாதா கிரந்த தீவிராதி கிரந்தரைஹி தக்தேயம் நகரீலங்கா சாட்ட பிராகார தோரணா ஜானகி நச்சதக்தேதி விஸ்மய அத்புத ஏவனஹ. எங்களுக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம்? பாட்டன் தோரணன் அது இது எல்லாமே எரிந்து சாம்பலாகிவிட்டது. ஆனா சீதைக்கு மட்டும் ஒண்ணுமாகவில்லையே, இதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்று பேசிக்கொண்டு போனார்கள். அதை கேட்ட ஹனுமான் அமிர்தத்தை காதில் வார்த்தா போலே சந்தோஷப்பட்டார். நல்ல வேளை நம்ம மாதா சீதாவுக்கு ஒண்ணுமாகவில்லை, அவளை போய் தரிசித்து விடை பெற்று கொண்டு போவோம் என்று செல்லுகிறார். திரும்ப செல்ல முடிவெடுத்தார். 56வது சர்க்கம். ததஸ்து சிம்ஷபாமூலே ஜானகீம் பர்யவஸ்திதாம் அபிவாத்திய அப்ரவீத் திருஷ்டியா பஷ்யாமித்வம் இஹாக்ஷதாம். வந்தார், திரும்ப வணங்கினார். தேவி, அடியேன் விடை பெற்று கொண்டு புறப்படுகிறேன். வந்த வேலை முடிந்தது. இவர்கள் பலத்தை எல்லாம் பார்த்தேன். ராவணனுக்கும் செய்தி சொன்னேன். உமக்கும் மோதிரத்தை கொடுத்தேன். அடையாளமாக சூடாமணியை பெற்றேன். புறப்படுகிறேன், சென்று வருகிறேன் கிளம்புகிறார். சீத்தை தழுதழுத்த குரலில், இன்னும் 2 நாட்கள் இருந்து போகக்கூடாதா? சீதை ஒரு மானிடத்தே ஒரு குரங்கனிடத்திலே பிரார்த்திக்க வேணுமானால் இவருக்கு எத்தனை பெருமை சீதை உள்ளத்தில் இருக்கும். எதித்வம் மன்னசே தாத்த வச, நீ மனசு வைத்தாயானால் இங்கே வசிக்கலாம். ஏகாக மிகாகனக கொச்சித் சுசம்ருத்தே தேசே விஸ்ராந்த ஸ்வோகமிஷசி. ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு நாளைக்கு போகலாமே. விஸ்ராந்தி, இவ்வளவு பெரிய காரியத்தை முடிச்சிருக்கிறே, வால்ல நெருப்பு வேற சுடுமே, அதனால இருந்து விட்டு போகலாம். மமச்ச அல்பபாக்யாயாக சாநித்யாத்தவ வானர சோகஸ்ய அப்ரமேயஸ்ய முகூர்த்தம் சியாதபி க்ஷய. நானோ பாக்கியம் இழந்தவள், ராமனையும் இழந்தேன், இப்ப உம்மையும் இழக்க வேண்டுமா? என் பாக்கியத்துக்காகவாவது தங்கி போகக்கூடாதா? கதேகி ஹரிஷார்தூல புனഃசம்பிராப்தையே துவயி. திரும்ப உன்னை சந்திப்பேனான்னு தெரியவில்லை. நீர் தாவி விடுவீர், ராமனிடத்தில் சொல்லுவீர். ஆனா நீங்கள் அனைவரும் வரும் வரைக்கும் நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, அது நடக்குமான்னு தெரியல. ஆகவே இப்போதே ஒரு நாள் தங்கிவிட்டு போகலாமே. தானி ஹரிக்ஷ சைன்யானி தௌவா நரவராத்மஜௌ த்ரயாணாமேவ பூதானாம் சாமரஸ்ய சாகரஸ்ய அதிலங்கனே சக்தி ஸ்யாத்வைனதேயஸ்ய தவவா மாருதஸ்யவா. ஹே மாருதஸ்ய, அதாவது காற்று கடவுளுக்கோ ஹனுமானே உமக்கோ கருடனுக்கோ இந்த 3 பேருக்கு மட்டும்தானே கடலை தாவும் சக்தி உண்டு. அப்படி இருக்க செய்தே நீர் என்னமா திரும்பி போய் ராமனை அழித்து வருவீர்? அப்படியே ராமன் வந்துட்டாலும் மொத்த படைகளும் எப்படி வரும்? எனக்கு மிக்க ஐயமாக உள்ளது. வலைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம் நயத்ததிகா குஸ்தா தத்தஸ்ஸ சதிருஷம் பவேத். ஆனாலும் அவர் வந்துதான் என்னை சிறை மீட்டு போக வேண்டும். நீர் எத்தனை கேட்டாலும் உம்மோடு நான் வர முடியாது. நீர் திரும்ப வராமலே போனாலும், இங்கு நான் அழிந்தே போனாலும் ராமன் வந்து சிறை மீட்பதுதான் நியாயமாக பொருத்தமாக இருக்கும். ஹனுமான் கைகூப்பி கொண்டு பிரார்த்திக்கிறார். தேவி, கவலை வேண்டாம், இனி இங்கு தங்குவது ஆபத்து. ராவணனுக்கு தெரிந்து விட்டது. இனி உமக்கு ஒரு ஆபத்து வருவதற்குள் அடியேன் திரும்ப போய் ராமனை அழைத்து கொண்டு வர வேண்டும். சீக்கிரமாக விடை கொடுப்பீர். சவானர சஹசிராணாம் கோட்டிபிர் அபிசம்பிருதா க்ஷிப்ரமேஷ்யதி வைதேகி சுக்ரீவஹா பிளவகாதிபா. சுக்ரீவன் வருவான், கோடிக்கணக்கான குரங்கு படையோடு வருவான். ராமனும் வந்து தன் கோதண்டத்தை வளர்ப்பான், அம்புகளை பூட்டுவான், அனைவரையும் அழித்து உன்னை சிறை மீட்பான் என்று கூறினார். க்ஷிப்ரமேஷ்யதி காகுத்ஸ்தஹ ஹரிக்ஷ பிரவரைர் யுதஹ யஸ்தே யுதி வினிர்ஜித்ய சோகம் வியபனயிஷ்யதி ஏவம் ஆஸ்வாஸ்ய வைதேகீம் ஹனுமான் மாருதாத்மஜா. இப்படி அழகான இனிமையான சொற்களை பேசி சீதைக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டு அவரிடத்தில் விடை பெறுகிறார். அப்பதான் அவ கொஞ்சம் மூச்சே விட்டாள். அப்ப என்னெல்லாம் அவர் பண்ணிருக்கார் என்று பல செயல்கள், ஒருத்தர் பல செயல்கள் செய்வது எவ்வளவு அரிது. அவர் செய்த 9-10 செயல்களை பட்டியலிடுகிறார் வால்மீகி. ராட்சசான் பிரவரான் ஹத்வா,
அரக்கர்கள் முக்கியமானவர்களை அழித்து, நாம விஸ்ராவ்ய சாத்மனஹா, தான் யார், யாருடைய தூதன் என்னும் பெரும் பெயரையும் அறிவித்து, சமாஸ்வாஸ்ய வைதேகியும், வைதேகிக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி, தரசயித்வா பரம்பலம், தன்னுடைய மேலான சக்தி அனைவருக்கும் காட்டி, நகரீம் ஆகுலாம் கிருத்வா, அந்த நகரத்தையே அல்லோல கல்லோடப்படுத்தி, வஞ்சயித்வாச்ச ராவணம், ராவணனையும் வஞ்சனம் பண்ணி அவனுக்கு நல்லதையும் சொல்லி ஊரையும் அழித்து, தரிசயித்வா பலம் கோரம், தன்னுடைய கோரமான பலத்தையும் காட்டி, வைதேகியும் அபிவாத்தியச்ச, திரும்ப வந்து வைதேகியை வணங்கி, பிரதிகந்தும் மனச்சக்கரே புனர் மத்தியேன சாகரம், திரும்ப கடலை தாவ வேண்டும், ராமனிடத்தை செல்ல வேண்டும், அழைத்து வர வேண்டும்னு திருவுள்ளத்தில் கொண்டார். புறப்பட போகிறார். ததஸ்ஸ கபிஷார்தூலஹ சுவாமி சத்தர்ஷனோத்சுகஹ, இங்க சீதையனிடத்துல விட பெற்று திரும்பின உடனே நகரம் பின்னுக்கு போயித்து, கடல் முன்னே விரிந்தது. தன் கண் முன்னே பெரும் கடல் விரிய, அந்த கடலை தாண்டி இருக்கும் கடல் வண்ணன், மேகவண்ணன், முகில் வண்ணன் அந்த ராமனே கண்ணுக்கு தோற்றினான். இதுவரை செய்யாளான சீதை கண்ணில் பட்டாள், இனி கருத்தவனான ராமன் கண்ணில் படுகிறான். கடலை திரும்ப தாண்ட வேண்டும். நாம் பாரதத்தின் தெற்கு கோடியில் உள்ளோம், இனி இங்கிருந்து தாவி போக வேண்டும். அதாவது கடலின் தெற்கு கோடியில் இருக்கிறார், கடலை தாண்டி வடக்கு கோடிக்கு போக வேண்டும், மகேந்திரகிரியில் போய் இறங்க வேண்டும். அங்கிருந்து தானே புறப்பட்டார். சரி, இந்த பக்கத்திலும் தாவுவதற்கு ஒரு பெரிய மலை வேண்டுமே, அரிஷ்டம்ங்கிற மலை. அதை தேர்ந்தெடுத்தார். அந்த மலைக்கு மேல் ஏறுகிறார். மறுபடியும் தொடை தட்டி தோள் தட்டி சிங்கநாதத்தை செய்து கொண்டு ஆகாசத்தில் தாவ முற்படுகிறார். மனசால அங்கேயே போய்விட்டார். இனி உடல் செல்லவில்லையே தவிர மனது முழுக்க ராமனிடத்தில் சென்று விட்டது. இனி ஒரு வினாடி பொழுதை வீணாக்க கூடாது. சீதை தவிப்பாள். அவளுக்கு என்ன ஆபத்து வருமோ? ஏற்கனவே ராமன் பட்டினி கிடக்கிறானோ? நம்மை எதிர்பார்த்த குரங்குகளெல்லாம் பட்டினி இருப்பார்கள். இனி காலதாமதம் கூடாது என்று மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டார். ஆருரோக கிரிஷ்ரேஷ்டம் அரிஷ்டம் அரிமர்தனா துங்க பத்மஜ ஜுஷ்டானிபி நீலாபிர் வனராஜ்பிகி. ரொம்ப அழகான மலை. ஆங்காங்கு செடிகள், கொடிகள், பெரும் பெரும் பூக்கள், ஆங்காங்கு இருக்கும் காட்டு பன்றிகள், மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய பெரிய மலை. அதற்கு மேல் ஏறினார். பிரபாத ஜல நிர்கோஷைஹி பிராகுஷ்டமிவ சர்வதா வேப்பமான விமஷ்யாமைஹி கம்பமானைஹி சரத்வனைஹி. இவர் கிடுகிடுன்னு வளர ஆரம்பித்தார். தன் கால்களை வைத்து மேலே ஏறினார். மரங்களெல்லாம் முறிந்து விழுந்தன. அங்கிருக்கும் குகைகளெல்லாம் தண்ணீரை சொரிந்தன. அங்கே ஆகாசத்தில் இருக்கிற மேகங்கள், ஓ நமக்கருகில் ஒருத்தர் வந்து விடுகிறார், நாம் தீர்ந்தோம் என்று பயப்படத் தொடங்கின. அங்கிருக்கும் நாகப்பாம்புகள் எல்லாம் விஷத்தை கக்கி முடிந்தே போயின. ராமதர்சன சீக்கிரேன பிரஹர்ஷேன அபிச்சோதிதா, ராமனை சீக்கிரம் பார்க்க வேண்டும் என்கிற உற்சாகத்தாலே தூண்டப்பட்டவராய் தன் 2 தொடைகளை அழுத்தி கணுக்கால்களாலே ஓங்கி உதைத்து கொண்டார். ஆகாசத்தை நோக்கி கிளம்புகிறார். சகோஷாக சமசீர்யந்த சிலாச்சூர்ணீகிருதஸ்ததா, அங்கிருக்கும் சிலைகளெல்லாம் பொடி பொடியாயின. பற்களெல்லாம் பெயர்ந்து விழுந்தன. மேலே இவர் மேல பறக்கும் போது கீழிருந்து மரங்கள் பெயர்த்து கொண்டு கூட வந்து கொஞ்ச தூரம் கழித்து தடால்னு கீழே விழுந்தன. சதமாருஹ்ய சைலேந்திரம் வியவர்த்தத மகாகபி சமாருத இவாகாசம் மாருதாத்ம சம்பவ பிரபேதே ஹரிஷார்தூலா தட்சிணாத் உத்தராம் திசாம். தெற்கு திசையிலிருந்து வடக்கு திக்குக்கு போக முற்பட்டார். ஆகாசத்தில் வளர்ந்து பறக்க ஆரம்பித்தார். காற்று கடவுள் சுகமாக வீசினார். ஆகாயத்தில் காற்றுதான் உள்ளது, இனி இடமில்லை. ஆகாசம்னாலே இடவெளி இல்லையா? ஹனுமார் வளர்ந்த அந்த ஆகாசத்தை அடைத்துக் கொள்வதை பார்த்தால், ஓ ஆகாசத்துக்கு இடமில்லை, காற்றின் மைந்தனுக்குத்தான் இடம் போல் இருக்கிறது. நிபேதுர் பூதலே பக்னாக சக்கராயுத ஹதாயிவ அதிப்பிரமாணா பலினா தீப்த ஜிஹ்வா மகாவிஷாக. பெரும் பெரும் பாம்புகள் கீழே விழுந்தன. ஆங்காங்கு சிங்கங்களும் புலிகளும் பயந்து தவித்தன. தசயோஜன விஸ்தாரக திரிம்சத்யோஜன முச்சிரிதா, 30 யோஜனை நீளம், 10 யோஜனை அகலம். தரண்யாம் சமதாம் யாத்தக சபபூவ தராதர. ஆகாசத்தில் அவர் பறந்தது. கீழே அத்தனை பெரிய நிழலும் தெரிந்தது. வேகமாக பறந்தார். அக்கறை அடையப் போகிறார். கீழே பட்டினி கிடந்த வானரோத்தமர்கள் காத்திருந்தார்கள். என்ன செய்து கொண்டு வந்தார்னு கேட்போம். இப்போது தங்கசால திரு சுமைதாங்கி ராமரிடத்தே விடை பெற்றுக் கொண்டு